அன்னைக்கு முத்துக்குமாருங்கிறவன் இதை இப்படி ஒரு கூட்டத்தை திரட்டுங்கன்னு சொல்லி தான் தன்னோட உயிரை தியாகம் பண்ணான். அதுக்காக தான் என் உடலை பயன்படுத்திக்காங்கடா, முட்டா பயில்களை உணர்விட்ட போயிருக்கீங்களே, என் உடலை கொடுக்குறேன், இந்த கருகின உடலை பயன்படுத்திக்காங்க அப்படின்னு அவன் வந்து விட்டு போனான். ஆனால் அத்தனை பேர் துரோகம் பண்ணி அத்தனை பேர் ஏன் ராமதாஸால ஒரு 2 லட்சம் பேரை பாமகவில் கூட்டு வர பாட்டாளி மக்கள் கட்சி பிசிகாவில் திருமாவளவனால 2 லட்சம் பேர் ஒரு கட்சி மாநாடு போடுறீங்களா நீங்க? உங்க கட்சி மாநாடு அதுக்கு வர வைக்கிறீங்கல்ல, இது இனம் சார்ந்தது தானே. 1952க்கு பிறகு 50ல் குடியரசாகி 52 தேர்தலை சந்தித்த பிறகு உருவாகி இருந்த எல்லா மாநிலங்களும் சேர்ந்து இதை சாதித்திருக்க முடியும். அதை செய்ய தவறிட்டீங்க. அதனால ஒருத்தர் செய்யணும்னு சிந்திக்க தொடங்கினாலே உனக்கு ஏன் பதட்டமாகுது? சாத்தியமா சாத்தியம் இல்லைங்கிறதுல தேவையா தேவையா அதுதான் தேவை. ஏன் ஆமா மாதந்தோறும் 3000 ரூபாய் கொடுப்பீங்களா? முதல்ல இப்படி 3000 கொடுக்குறது கையேந்து வைக்கிறான்ல, இவனுக்கு மொத்தமா கொடுத்து அனுப்பி விட்டுருவோங்கிறது தான். லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான அண்ணன் பாலமுரளிவர்மன். நிறைய விஷயங்களை அவர் கூட பேச போகிறோம். வணக்கண்ணா. வணக்கம். சிறப்பு. தேர்தல் நெருக்கத்தில் நம்ம இந்த உரையாடல் பண்ணுறோம். நீங்கள் வரைவு இந்த வேலைகள்லாம் கடுமையான வேலைகளுக்கு நடுவில் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. எப்படி இருக்குது தேர்தல் களம்? சூடாக இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் காலத்துக்கு இந்த கூட்டணி பஞ்சாயத்துகள், இந்த தலைவலி, இந்த பெட்டி மாற்றுதல், இந்த பங்குகள், இந்த ஒதுக்கீடுகள், அவங்களுக்கு தான் இது தலைவலியும் சூடாகவும் இருக்கிறது. நாம் எப்போதும் போர்க்காலத்துக்கு தயாராக இருக்கிற ஒரு பெரும் பாசறை. ஆளுக்கு முன்னாடி கிளம்பிட்டீங்க. ஆமாம், அது தேர்தல் களம் என்பது இல்லை, தேர்தலுக்காக தயாராகிறவர்கள் இல்லை. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இந்த தேசத்தை எப்படி தயார் செய்வது, இந்த தேசத்தை எப்படி மாற்றுவது அப்படின்ற கனவோடு இருக்கிறதுனால நாம் அதை நோக்கிய உயர்ந்த லட்சியத்தோடும் அந்த இலக்கை நோக்கியும் பயணிக்கிறதுனால எப்போதுமே அதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமை அப்படியான ஒரு தலைமையாக இருக்கிறதுனால எப்போதுமே இது போர்க்களம் தான். இந்த இந்த இது போன்ற சொல்லாடல்களெல்லாம் நீண்ட காலமாகவே இவர்கள் திராவிடர்கள் தேய்த்து விட்டார்கள். ஆனால் நாம் சொல்வது, இது மக்கள் படை. நம்ம இந்த போர்ப்படை என்பது மக்கள் படை. அது மக்களிடமிருந்தே புறப்பட்டு வந்த படை, மக்களை காப்பதற்காக வந்த படைங்கிறதுனால எப்போதுமே எங்களுடைய ஆயுதங்களை நாம் எப்போதுமே கூர்த்திட்டு கொண்டே இருக்கிறோம். அப்போ களம் என்று வரும்போது ஒரே வீச்சு தான். அந்த இடத்துல நம்ம தயாராக இருக்கிறதுனால அதான் திருச்சி மாநாடுலாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மக்களுடைய மனநிலை அப்படியே, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே சில எழுச்சிக்கான காரணிகள்னு ஒன்று நடக்கும். சுதந்திர போராட்டம், வெள்ளைக்காரர்களை நம்ம வீழ்த்தணும், அப்போ ஒரு சுதந்திர தாகம் எல்லாருக்கும் இருந்துச்சு. இந்திக்காரன், மராட்டிக்காரங்க, தமிழ்லாம் எல்லாரும் ஒன்றா நின்று இது பண்ணோம். அனுப்பின பிறகு நமக்கான மொழிவாரி மாநிலம் பிரிக்கிறதுக்காக அப்போ தான் நமக்கு ஒரு துரோகம் நடந்து போச்சு. நமக்கு இதாக நடந்திருக்கணும், தமிழர்களுக்கு தலைமையாக இருந்திருக்கணும். திராவிடத்தை கொண்டு சொல்லிட்டாங்க இல்லை. இப்போ அந்த திராவிட அரசியல் அதன் பிறகு அவர்கள் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு இந்திய பயன்படுத்தினாங்க. இந்திங்கிறது இன்னைக்கு தமிழ் தேசியத்துக்கு 2009 இனப்படுகொலைக்கு பிறகு தமிழர்கிட்ட நமக்கான ஒரு விடுதலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருத நான் திருச்சி மாநாட்டில் எப்படி இருக்கு நீங்கள் போயிருந்தீங்க? ஆமாம், ஈழ இனப்படுகொலை தான் இங்கே இதுவரைக்கும் நாம் எவ்வளவு துரோகங்களை சந்தித்திருக்கோம், நமக்கு எவ்வளவு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாருக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்தது. அதோடு இல்லாமல் நாம் வீழ்ந்துட்டோம் அப்படின்னு எல்லாரும் கதறி கொண்டிருந்த நேரத்தில் நாம் எங்கே வீழ்ந்தோமோ அங்கிருந்தே எழுகிறோம் என்று அந்த குரல், அண்ணன் சீமான் அவர்களின் குரல், அவர் நாம் தமிழர் கட்சியாக அதே சீற்றத்தோடு அங்கே ஆயுத போராட்டம் மௌனித்ததாக சொல்லப்பட்ட நாளில் நாம் இங்கே அறிவாயுதம் ஏந்தி அரசியல் ஆயுதத்துக்கு வந்தோம். அப்போது அந்த வழியை, அந்த இழப்பை, இதுவரைக்கும் இழைக்கப்பட்ட துரோகங்களை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்கின்ற போர்க்குரலாக அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் இருந்ததில்லை. அதிலேருந்து தான் இந்த இன எழுச்சி அரசியல் தொடங்குறது, பிறக்கிறது இல்லையா? அது வரைக்கும் மூடி நம்மளை நாம் தமிழர்களே இல்லை, தமிழர் என்ற உணர்வு, மொழி உணர்வு, இன உணர்வு எதுவும் இல்லாமல் நம்மளை மூடிட்டாங்க. மொத்தமாக நம்மகிட்டே தமிழனுக்கு அறிவில்லைங்க. தமிழ் வேற எங்கேயாவது நடக்குமாண்ணே? தமிழனுக்கு அறிவில்லைம்பா, அப்புறம் தமிழனே சொல்லுவான் என்ன, அப்புறம் எல்லாம் தமிழன் தான் அப்படின்னு இவன் சொல்லுவான். இந்த பெரும்போக்கு இருக்குல்ல, நமக்கு ஒரு பெரும்போக்கு எப்போதுமே உண்டு. அந்த பெரும்போக்கையும் பெருந்தன்மையையும் இவர்கள் மழுங்கடித்து அதை ஒரு இளிச்சவாய்த்தனமாக மாற்றி விட்டார்கள். அதை ரொம்ப தவறாக பயன்படுத்திட்டாங்க. அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. திருச்சி மாநாடு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்பது நீங்கள் சொன்னது போல இப்போது எழுச்சி அல்ல. இந்த 15 ஆண்டு காலமாக அந்த முழக்கம்
அந்த குரல் அது ஊரெங்கும் பேசி இனத்தை எழுப்பினதில்ல, அதோட தொடர்ச்சி தான் அது. அங்கே தொடங்குது. இந்த எழுச்சிக்கான இந்த மாநாட்டில் தமிழர்களாக திரண்டார்கள் இல்லையா, அதுக்கான விதை வந்து அப்போதுலேருந்தே அதை தமிழன் கவனித்து கொண்டே இருந்தால சரியாக தானப்பா சொல்கிறாங்க, எல்லாரும் அப்படி இருக்கான், அப்போ நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ற கேள்வி வருது இல்லை. கேள்விகளை எழுப்புங்கள். இந்த ஆட்சியாளர்களை, அயோக்கியத்தனம் செய்கிற ஆட்சியாளர்களை நோக்கி, அரசியல்வாதிகளை நோக்கி கேள்வி எழுப்புங்கள் என்ற ஒரு பயிற்சியவே 2009க்கு பிறகு தமிழ் தேசிய அரசியலாக எழுச்சி பெற்ற காலத்திற்கு பிறகுதான் அந்த விழிப்புணர்வு பெரும்பான்மையாக வந்திருக்கிறது. எல்லாருக்குள்ளே உள்ளுக்குள்ள வந்திருக்கு, புழுங்கி கிடந்தது. அதுக்கு ஒரு வடிகாலாக இப்போ அதுதான் அண்ணன் எப்போதுமே சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஒரு கட்சி ஒருத்தர் தொடங்கினாரு அதில் எல்லாரும் சேர்ந்தாங்கன்னு இல்லை, இந்த இனத்தை அழித்து விட்டார்கள் அப்படின்னு எல்லாரும் கலங்கி நின்னோம் இல்லையா, அங்கங்கே அழுது கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் கண்ணீரை தொடச்சிட்டு நிமிர்ந்தால, வேறு வேறு தனித்தனி தோள்களாக இருந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம அதனால் கூடி இந்த அழுவதற்காக இல்லை, அங்கே நமக்காக மரணித்தவர்கள், தனக்காக அந்த தியாகத்தை செய்தவர்கள் நாம் அழுவதற்காக இல்லை அப்படின்ற முடிவோடு தொடங்கினோம்ல, அதில் அந்த எழுச்சி தான் இந்த திருச்சி மாநாட்டில் வந்து உண்மையாக வெளிப்பட்டது. வந்து அத்தனை பேரும், அத்தனை லட்சக்கணக்கான தமிழர்களும் வரவிடலை, வந்து தடுக்கப்பட்டது போக போக்குவரத்து நெரிசலை உருவாக்கி திட்டமிட்டு செயற்கையாக உருவாக்கி, அப்புறம் நகரத்துக்குள்ளே 1000 பேருந்துகள் வர முடியல, சிற்றுந்துகள், அந்த மூடுந்துகள், இந்த வாகனங்கள் வேன்லாம் சொல்லப்படுகிற வர முடியல, வர முடியாதவர்களே எண்ணிக்கை அதிகம். வந்திருந்தால் இன்னும் எப்படி இருக்கும். அப்போ 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து பேருந்துகள் ஏற்கனவே வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்குது. அழகா ஒழுங்கா ஒரு சீரம் யாருமே சொல்லலை, அவரவர்கள் வந்து அந்த ஒழுங்குல சாலை ஓரத்தில் அழகா நிறுத்திட்டு வந்தாங்க. நம்ம திட்டமிட்டு இருந்த அளவுக்கான வாகன நிறுத்தம்லாம் நிரம்பி ரொம்ப காலமாச்சு. மதியமே 2 மணிக்கு மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் அப்படியே சாலையில் நிற்குது, திருச்சி வரைக்கும் எதை நோக்கி நிற்கிது. அதுக்கு முன்னே வர முடியல. அது காவல்துறை வந்து சோதனை என்ற பேரில் யார் வரீங்க, எத்தனை பேர் வரீங்க, எங்கேருந்து வரீங்க, பெண்கள் எத்தனை பேர்னு இப்படி நிறுத்தி தடுத்து கேட்க வர தேங்குதில்ல. அந்த தேக்க நிலை அது வந்து ஒரு 1000 வாகனங்களை எனக்கு 3 மணிக்கு வந்த தகவல் படி எனக்கு அழைச்சி சொல்லும்போது 3 மணிக்கு பிறகு அலைபேசிலையும் பேச முடியல. இப்படியான அப்போ எவ்வளோ பெரிய பேரழிச்சி அது வந்தது. இவர்கள் நினைத்து விட்டார்கள் இது வந்து இந்த ரசிகர்கள் கூட்டம் போல அப்படிங்கிறதுக்காக பயந்து அப்படி நினச்சிருப்பாங்க. ஒருவேளை ஏதாவது நடந்திருக்கலாமோன்னு ஒரு கவலை இருக்கும்ல அரசுக்கு, சரியாக நடக்கணும்னு. அது இல்லைடா, இது இராணுவம் நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்காரு சீமான், அது இப்படி ஒன்று நடக்க வாய்ப்பு இல்லைன்னு இவன் நினச்சிருந்தான்ல. அதுவும் இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு, இந்த வெட்டுக்கிளி கூட்டத்தை பார்த்த பிறகு அப்படி நினச்சிருந்தால, இல்லை இந்த இராணுவ ஒழுங்கோடு இராணுவ படை ஒன்று இங்கே தயாராக இருக்குது, தமிழ் தேசிய இராணுவம் தயாராக இருக்கிறது, அது இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத அது உணர்த்துச்சுல. அந்த நிறைய பேருக்கு இந்த உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும், எனக்கு இருந்திருக்கும். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு 2009 காலம் வந்து கண்ணு முன்னாடி வந்து போனார். அன்னைக்கு முத்துக்குமாருங்கிறவன் இதை இப்படி ஒரு கூட்டத்தை திரட்டுங்கன்னு சொல்லி தான் தன்னோட உயிரை தியாகம் பண்ணான். அதுக்காக தான் என் உடலை பயன்படுத்திக்காங்கடா, முட்டா பயல்களை உணர்விட்ட போயிருக்கீங்களே, என் உடலை கொடுக்குறேன், இந்த கருகின உடலை பயன்படுத்திக்காங்க அப்படின்னு அவன் வந்து விட்டு போனான். ஆனால் வந்து அத்தனை பேர் துரோகம் பண்ணிட்டான். அத்தனை பேர் துரோகம், எத்தனை துரோகம், எவ்வளோ பெரிய துரோகம். அது அன்னைக்கு நடந்திருக்கும். அன்னைக்கு நடந்தது. அன்னைக்கு நினைச்சிருந்தா ஏன் வந்து ராமதாஸால வந்து ஒரு 2 லட்சம் பேரை பாமகவில் கூட்டு வர மக்கள் விசிகாவில் கூட்டு திருமாவளவனால 2 லட்சம் பேர் ஒரு கட்சி மாநாடு போடுறீங்களா நீங்க, உங்க கட்சி மாநாடு, அதுக்கு வந்து வர வைக்கிறீங்கல்ல, இது இனம் சார்ந்தது தானே, ஏன் அப்படி எல்லாருமே வேடிக்கை பார்த்தீங்க? எல்லாருமே சேர்த்தாங்க சொல்றாங்க, குறுக்களாக தான் வருவாங்க எல்லாருமே. இவன் தங்க கணக்காட்டுக்கிறதுக்கு ஓகே அங்கே போய் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நின்னது. ஆனால் அத்தனை எழுச்சி இருந்தது. அந்த எழுச்சியை எல்லாரும் விரும்பினாங்க. இன்னைக்கு திருச்சி மாநாடுக்கு வந்த இன்னைக்கு இந்த படை அன்னைக்கு இருந்துருந்துச்சுன்னா ஒரு இதில் தகவலில் எல்லாம் கிளம்பி வந்து போர் நிறுத்தம் நடந்திருக்கும்ல. புரட்சிக்கு முந்தையே 2009 போர், இந்த புரட்சி நடந்திருக்கும், போர் நின்று இருக்கும், இவ்வளோ அழிவு சந்திச்சிருக்க மாட்டோம். அப்போ அது நடக்காமல் இந்த நிலத்தில் செய்தது யாரு? இந்த திராவிட இந்த துரோகிகள் தான். இந்த துரோகிகள் தான் அந்த இந்தியாவை ஆட்சி செய்தவர்களும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்களும் அதை அந்த அளவுக்கு, அதனால தான் அவன் மனம் வெம்பி தன் மீது தீ வைத்துக் கொள்கிறான். அன்னைக்கு கிரிக்கெட்டில் மூழ்கி கிடக்கிறான், திரைப்படத்தில் மூழ்கி கிடக்கிறான். அப்போ இவனை வந்து இப்படி தான் எழுப்ப முடியும், இந்த நெருப்பை வச்சாதான் அவன் எழுப்புவான் அப்படின்னு அந்த சூழலுக்கு அவன் தள்ளப்பட்டான். அன்னைக்கு வந்த மாவட்ட செயலாளர் VS பாபு இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? இவனுங்க அரசியலை என்னவா வச்சிருக்கிறானுங்க? அதே VS பாபு தானே விரட்டி அடிச்சோம் காலையில் 11 மணிக்கு. இந்த VS பாபு இன்னைக்கு திமுக விரட்டி அடிக்கப்பட்டோம் அல்லது எங்க போயிருக்கிறாரு பாருங்க. அப்போ ஒரு திராவிட இயக்கத்தையோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது திராவிட கோட்பாடுன்னு சொல்றாங்க, அதை காப்பாற்ற வரா VS பாபு. அன்னைக்கு தடுத்தது யாரு? அவர் கூட இருக்கிற திருமாவளவன். இப்போ அந்த பயணத்தையே அந்த எழுச்சியை கூட மடைமாற்றி திருப்பியவர்கள் தான் இந்த. ஆமாம்மா,
அதை நம்ம ஒவ்வொரு முறை திருமாவை திருமாவளவன் சார்ந்தவர்கள் தான் செஞ்சாங்க. ஆமா, அது வரலாற்று சாட்சி, நான் அது ஆவணம். நம்ம தான் எல்லாருமே சாட்சி தானே, எல்லாரும் சாட்சி தான், எல்லாமே சாட்சி தானே. அந்த துரோகத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்தில் போய் நின்று அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை தடவை தான் அவமானப்படுவீங்க இந்த இனத்தை வந்து திரும்ப திரும்ப? அது அவமானம் இல்லை அவங்களுக்கு, அது அவமானம் இல்லை, எண்ணிக்கை குறைஞ்சிருந்த கவலை தான் அது. உண்மையிலே அவமானம் இருந்தாங்க இருந்திருக்க முடியாது தம்பி. 2009 போனவருக்கு எப்படி தம்பி அவமானம்? அவமானம் தான் 2009 எப்படி போயிருப்பாரு அவரு? அது சோனியா கிட்ட. சோனியா வாழ்க, சோனியா வாழ்க எப்படி சொல்லியிருப்பாரு? அது எந்த காலத்துல? அதுதான் அவர் சொன்னாரு, அரசியல்ல ஈனமானம் பார்த்தா அரசியல் செய்ய முடியாதுன்னு சொன்னவர் தானே அவரு. அது அவமானம் இல்ல, எண்ணிக்கை குறைஞ்சது கவலை. அது கவலை, வேற ஒண்ணும் இல்ல. எண்ணிக்கை குறைஞ்சதுல கூட ஒரு இன்னொரு வார்த்தை என்னன்னா, திமுகல சீட்டு கிடைக்காத இருப்பலாம், அவன் தான் இங்க பிசிகால இருக்கா, அவனுக்கு இது கொடுக்க முடியல, தொகுதி கொடுக்க முடியலங்கிற கவலை. அவ்வளவுதான். அது பிசிக தொண்டன் கொடுக்கலங்கிறது இல்ல. அது கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவம் குறையுதுங்கிற கவலை இல்ல, கவலை இல்ல, அந்த கவலை இல்ல. கட்சியை காப்பாற்றணும், கட்சிக்குள்ள சிக்கல் வந்துடும். இந்த அரசியலை தான் இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். அங்கேருந்து தான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் மாற்றுகிறார்கள். அரசியல் என்றால் என்ன, எதிர அரசியல் அப்படின்ற பாடத்தையே இப்போதானே வந்து மக்கள் கேள்வி. இப்போ இளைய தலைமுறையே எடுத்துப்போம், அவனுக்கு அரசியல்னா என்ன அப்படின்றது இது வரைக்கும் இந்த நிலத்தில் பேசப்படவே இல்லை. அரசியல்னா எது? மக்களுக்கானதான் அரசியல். ஆட்சி, நிர்வாகம், மக்கள், இந்த மூன்றும் ஒரே கோட்டில் இருப்பதுன்னு அரசியல். அப்படி இது வரைக்கும் இருந்ததே இல்லையா? இந்த அடிப்படையில் தான் உங்களுடைய வரைவு, ஆட்சி வரைவு. ஆமா, நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு. அதுல எல்லாமே வந்து சரியா இருக்கா? நிறைய விமர்சனங்களும் வந்தது, நடைமுறைக்கு ஒவ்வாத எல்லாம் வந்து உச்ச நீதிமன்றத்தை இங்க இது பண்ணுவோம், அதன் பிறகு 5 தலைநகர் அப்படி இப்படின்னு நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. விமர்சனங்கள் எப்போதான் எழலை. குறிப்பாக தமிழர்கள், தமிழ் தேசியம் என்றால் இவர்களுக்கு விமர்சனம் வரத்தான் வந்துட்டே இருக்கும். யார் செய்வான்னு கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும்ல. ராஜராஜ சோழனா இவர்களுக்கு 12 மனைவி தான் ஞாபகம் வரும். யாருக்கு? இவர்களுக்கு. இந்த விமர்சனத்தை வைப்பவர்கள் அந்த விமர்சனத்தையும் காலங்காலமாக வைத்தவர்கள் தான். ராஜராஜ சோழன் என்னெல்லாம் செஞ்சாரு நீ பேசுனியா? இது வரைக்கும் பேசுறீங்களா? எங்கேயாச்சும் பேசுறீங்களா? என்னென்ன பண்ணியிருக்காங்க? நீர் மேலாண்மைன்றது சோழர் காலத்தின் நீர் மேலாண்மை தானே இன்னைக்கு வரைக்கும் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குது. அதை மொத்த பேரும் சேர்ந்து அயோக்கியனுங்க அழிச்சாங்களே, எல்லா ஏரியாவையும் நீர்நிலைகளையும் அழிச்சவர்கள் தானே இவர்கள். அவரை வந்து வெறும் 12 மனைவியோட சுருக்குவான்ல. அது போல தான் நான் ஒரு விமர்சனங்கிறதுக்கு ஒப்பீடுக்காக அதை சொல்கிறேன். இவனுக்கு வெறும் விமர்சனம் தான் பண்ண தெரியும். ஏன் சாத்தியம் இல்லைன்னு பேச சொல்லுவோம். நம்ம தான் சொல்கிறோமே, உங்கள் பார்வையில் வச்சாச்சு. இது அண்ணனுடைய சிந்தனை இல்லை, உருவான மொத்தமும் ஒரு கனவு இருக்குல்ல. இந்த நாட்டை எப்படி கட்டமைக்கணும், ஒரு நாடு என்னவா இருக்கணும், இப்படியான நாடுகள் உலகத்துல இருக்கா இல்லையா? வளர்ந்த நாடுகள் முக்கியமான கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா, ஒரு மாநில கட்சி சரி அப்படியே மாநிலத்தை அதிகாரத்தை பிடித்தாலும் கூட மத்தியத்திடமிருந்து இதை செய்ய முடியுமா, இது வந்து ஒரு உட்டோப்பியா மனநிலை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதான் இவர்கள் மேம்போக்காக நுனிப்புள் மேய்பவர்கள் தானே. அதுக்காக நம்ம ஆற்றலை வீணடிக்க முடியாது. இருந்தாலும் இது கேள்வின்றதுனால சொல்றேன். நான் பாலஸ்தீனத்தில் போரை நிறுத்த சொல்லி இங்க வள்ளுவர் கூட்டத்தில் போராடுறான். எந்த நம்பிக்கையில போராடுறான்? நீ 5 பேர் நின்றுட்டு சிவப்பு துட்டை போட்டுட்டு பாலஸ்தீன போரை வந்து போராடு நிறுத்து அப்படின்றல. ஈரான் போரை நிறுத்துன்னு சொல்றீல்ல, மாஸ்கோ அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கீல்ல, என்னத்த உன்னால அங்க கலட்ட முடியும் நம்பிக்கையில நீ போராடுற? அது கேலி குத்து. அதுவே எந்த நம்பிக்கையில நீ செய்யற, அதுவே உட்டோப்பியன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். உலக தழுவிய நாங்கள் நேசிக்கிறோம், நாங்க உலக நேயர்கள் அப்படின்னு சொல்ற. முதல்ல வீட்டை சரி பண்ணாம, வீட்டை வந்து நீ இப்படி வச்சுக்கிட்டு இடிய விட்டுட்டு நீ எப்படா உலகத்தை சரி பண்ணுன்னு கேள்வி கேட்பான்ல, அது உட்டோப்பியன். ஆனால் 5 தலைநகரம் ஏன் சாத்தியம் இல்லைன்னு அவன் பேசணும் இல்லையா? அது சாத்தியம் இல்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன் சாத்தியம் இல்லைன்னு சொல்லு. உலகத்துல எங்கேயுமே ஒரு நாட்டுக்கு 5 தலைநகரங்கள் இல்லையா? நிர்வாக தலைநகரம், கல்வி தலைநகரம், பண்பாட்டு தலைநகரம் இருக்கா இல்லையா? சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவுக்கு எத்தனை தலைநகரம் இருக்கு இல்லையா? அமெரிக்காவுக்கு எத்தனை தலைநகரம் இருக்கு? வல்லரசு தான் தலைநகரம் உருவாக்க முடியுமா? அப்படி இல்லையா? கனடாவில் எத்தனை தலைநகரம் இருக்கு? மொத்தமா பெரும் நிலப்பரப்பு, மக்கள் தொகையே மொத்தம் 3 கோடி பேர் தான். அவ்வளோ பெரிய நிலப்பரப்புக்கு அவன் ஏன் எத்தனை தலைநகரம் வச்சிருக்கிறான்? ஏன் வைக்க முடியாது? ஜெர்மனியில் எத்தனை தலைநகரம் இருக்கு? 3 தலைநகரம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் புருண்டின்னு ஒரு சின்ன நாடு, அதுக்கு எத்தனை 2 தலைநகரம்? நீங்க சொல்றது எல்லாமே ஒரு தனித்த தேசங்கள், அதுக்கான சாத்தியக்கூறுகளை அந்த இது உருவாக்குது. தனித்த தேசத்தை ஒரு அரசு தான் ஆளுது. மக்களின் மீது நலன் கொண்ட அரசுகள் ஆளுது. அது தனித்த தேசமா இருக்கிறதுனால சாத்தியம் இல்லைன்னு சொன்னல. வருவோம் இப்போ ஒன்னொன்னா, அதுக்கு தான் வரேன். இந்த இந்திய கூட்டமைப்பு, இந்த கூட்டாட்சி அப்படின்னு சொல்றோம் சட்டத்துல. ஆனா கூட்டாட்சி நடக்குதான்னா நடக்கல, கூட்டரசு நடக்கல. இவர்கள் எல்லாரும் மத்தியில கூட்டணி ஆட்சி, அதுக்கு தான் வேலை செஞ்சாங்க அத்தனை பேரும். அதனால அது நடக்கல.
நீ கூட்டாட்சி தத்துவத்துக்கு வேலை செய்ததா இருந்திருந்தா திமுக வந்து எந்த பிஜேபியோட சேர்ந்திருந்தாலும் சரி காங்கிரஸில் சேர்ந்திருந்தாலும் இந்த கூட்டரசு கோட்பாட்டுக்கு வேலை செய்கிற அரசியல் அமைப்புகளாக இருந்திருந்தால் இவர்கள் அதை பேசியிருக்க முடியும். உனக்கு அதுக்கு இல்லை. நீ வந்து உனக்கு லாபத்துக்காக தான் நீ வேலை செஞ்சீங்க எப்போதுமே எந்த காலத்துலையும். அதனால உங்களுக்கு சாத்தியம் இல்லை. இப்போ இதில் இருக்கிற ஆட்சி வரைவில் இருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிற அனைத்தையும் நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சிங்க. இந்தியாவில் இருக்கிற வடகிழக்கு மாநிலங்கள் உட்பட இன்னும் சொல்லப்போனால் நமக்கு அருகே இருக்கிற கேரளாவும் கர்நாடகாவும் உறுதியாக மொத்தமாக ஏற்பார்கள். நிச்சயமாக அவர்கள் இதுக்கு நமக்கு எப்போதுமே உறுதுணையாக இருப்பார்கள், ஆதரவு தெரிவிப்பார்கள். நான் சொல்கிறேன், நாம் தமிழ் தேசிய அரசு, நாம் தமிழர் அரசு ஆட்சிக்கு வந்தால் கர்நாடகாக்காரர் வந்து நம்மளோட இணையறாரா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த இந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்ல ஒன்றியம் பெரிய அழுத்தத்தின் கீழ் தான் இங்க வந்து மாநிலங்கள் ஒரு கூட்டாட்சிக்குள்ள இருக்குது, கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இருக்குது. ஆனால் கூட்டாட்சியா இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் இவங்க வந்து தேசிய கட்சிகளே எல்லா மாநிலத்திலையும் தலையிட்டு அங்கேயே வந்து ஒரு கம்பெனி நடத்திட்டே இருக்கிறான். எல்லாருமே ஒரு ஊழியர்களா தான் இருக்காங்க. அங்க அப்படி இல்ல, அப்படி தலையிட முடியலன்னா பினாமிகளை வச்சிருக்கான் இல்லையா? ஆக ஆனாலும் அப்படி இருக்கிற பினாமி அல்லது வந்து ஊழியர்கள் வேலை செய்கிற மாநிலங்களே கூட அந்த மண்ணின் மைந்தன் ஆள முடியுது. அப்போ அவன் தன் நிலத்தை அக்கறையோடு காப்பாற்ற முடியும். இப்போ ஐயா பினராயி விஜயன் எடுத்துப்போம் இல்லையா? அவரால் என்ன முடியுதோ அது செஞ்சுக்கிட்டே இருக்காரு இல்லையா? அதை விட விடுவோம். டெல்லியும் ஒன்றியம் தான். அரவிந்த் கெஜ்ரிவாலால ஒன்று செய்ய முடியுதில்ல ஒரு ஆட்சி அந்த காலத்தில். அங்கேருந்து அவரால் விரிவடைய முடிஞ்சு பஞ்சாபுக்கு ஏன் போனார்? எப்படி அவரால் வெல்ல முடிஞ்சுது? அவர் சிறப்பாக செயல்பட்டதுனால தானே. நீங்கள் இங்கே இருக்கிறவர்கள் இந்த ஊழலில் ஊறி போனவர்களை விடுங்க, பெருச்சாலைகளை விடுங்க. மற்ற மாநிலங்களில் இங்கே தென்னிந்தியாவில் இருப்பதை விட இன்னும் வடகிழக்கு மாநிலங்களில் மேற்கு மாநிலங்களில் உருப்படியான நிர்வாகம் செய்யணும்னு ஆசையோட அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் இல்லையா? இன்றைக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் எவ்வளவு பெரிய அழுத்தங்களை சந்திக்குது. அவன் உறுதியாக நம்மோடு கைகோர்ப்பான், நிச்சயமா கைகோர்ப்பான். நீங்க கூட்டாட்சி பேசுங்க, தேசிய இனங்களை இணைச்சு அப்ப அதுக்கான குரலை நீங்கள் ஏன் எழுப்பல? 1952க்கு பிறகு 50ல குடியரசு ஆகி 52 தேர்தலை சந்தித்த பிறகு உருவாகி இருந்த எல்லா மாநிலங்களும் சேர்ந்து இதை சாதித்திருக்க முடியும். அதை செய்ய தவறிட்டீங்க. அதனால ஒருத்தர் செய்யணும்னு சிந்திக்க தொடங்கினாலே உனக்கு ஏன் பதட்டமாகுது? இந்த சிந்தனையை முதல்ல வரவேற்கணும். சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறது உன்னே போல ஆளால சாத்தியம். அந்த சொல்லை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது மனம் முடங்கி கிடப்பது, முடவர்கள் என்று நாம் யாரையும் இதை குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. ஆனால் இவர்கள் மனம் முடங்கி கிடப்பவர்கள். இந்த மனம் எதில் முடங்கி கிடக்கிறது? அவர்களுக்கு ஊழல், லஞ்சம், பணம், இதுல தான் பெட்டி, இதுல முடங்கி போனவர்கள். அவர்களால எதையுமே சிந்திக்க முடியாது. இவர்கள் இதுவரைக்கும் சிந்திக்கவே இல்லை. இது குறித்து சிந்திக்க தொடங்கி இருந்தால் அது சாத்தியமா இருக்கிற வழி பிறக்கும். நீ சிந்திக்கல, ஒருத்தர் சிந்திக்கிறார்ல, ஒரு அமைப்பு சிந்திக்குது இல்ல, அதை அத்தனை பேரும் ஏற்கிறார்கள் தமிழர்கள். இந்தியாவில் இன்னைக்கு இந்திய ஊடகங்கள் இதை பேசுதா இல்லையா? இந்திய ஊடகங்கள் பேசுது இல்ல, இல்லைன்னா எல்லாரும் உன்னை போல மேதாவியா இருந்தா என்ன சொல்லுவான்? சாத்தியமா சாத்தியம் இல்லைங்கிறதுல தேவையா தேவையா? அதுதான் தேவை. ஏன் சென்னை வீங்கிக்கிட்டே இருக்கு? சென்னையில மொத்தமா எத்தனை பேர் வாழ முடியும்? அதை அந்த அளவுக்கு வாழ்றோமா? எத்தனை வாகனங்கள் இருக்க முடியும்? அந்த அளவுக்கு தான் வாகனங்கள் இருக்கா? வேலை வாய்ப்பு இல்லை எங்கேயுமே. 60 ஆண்டுகளில் நாங்கள் தான் கிழிச்சு நட்டோன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே, வெக்கமில்லாமல் வாக்கு கேட்குறீங்களே ஒவ்வொரு கட்சியும். திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், எல்லாரும் நாங்கள் அதை செய்வோம். அதை செஞ்சிருந்தா ஏன்டா இந்த நிலைமையில் இருக்கிறான்? ஏன் மாநகரங்களை நோக்கி, ஏன் பெங்களூருக்கு போகிறான்? சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியிலிருந்து ஏன் பெங்களூரை நோக்கி போறாங்க? இங்க இருக்கிற மதுரையிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து, எல்லாரும் தூத்துக்குடியிலிருந்து ஏன் புறப்பட்டு கிளம்பிட்டு சென்னைக்கு வரான்? அவன் நிலத்துல அவன் பலத்தோட வாழ வர்றது காணாது. வடக்கு இப்ப நம்ம இது முன்னமே அந்த வீக்கம் இருந்தது இல்ல இந்த தலைநகரத்துக்காக இதை பேசுறோம். அது அடுத்த பிரச்சனை இல்ல. இப்படி இவங்க எல்லாரும் இடம் மாறி புலம்பெயர்ந்து வாழ வச்சது எதனால? அவரவர்கள் வாழும் நிலத்தில் அவர்களுக்கான வளத்தை வைத்து அவர்களை வாழ வைக்கல. நீ அவனை பிச்சை எடுக்க தான் வச்ச. அவனை கையேந்த வச்ச. 1000 ரூபாய் கொடுக்குறான், 2000 ரூபாய் கொடுக்குறான், புடவை கொடுக்குறான், வேட்டி கொடுக்குறான். அதை செஞ்ச நாய்க்கு இதை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? ஒருத்தனுக்குமே அருகதை இல்ல. அப்போ தூத்துக்குடியில வாழ்றவருக்கு அங்கேயே சென்னையில கிடக்குற வரணும், அதை ஏற்பாடு செய்வோம். கன்னியாகுமரியில அப்படியான நிலத்து சம வாய்ப்பை, சம வளர்ச்சியை உருவாக்கிட்டா ஒரு அரசு செய்ய வேண்டியதுதானே இது? நீங்க எல்லாம் முதலாளிகளுக்கு வேலை செய்யறவங்க, நீங்க பணியாளர்கள். அதனால உங்களுக்கு இந்த சிந்தனை உருவாகாது. ஏன்னா உங்க முதலாளிகள் உங்களை அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க அவங்க வீசி எறிகிற எலும்பு துண்டுகளுக்கு வேலை செய்யறவங்க, உங்களுக்கு இந்த சிந்தனை வரவே வராது. அதனால அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. என் மக்கள் அவரவர் நிலத்தில் அவரவர் வளத்தை பயன்படுத்தி வளமாக வாழ்வதற்கு வழி இதுதான். எல்லாருக்கும் சமமாக, சம வாய்ப்பு, சம வளர்ச்சி, நல்ல வாழ்க்கை. அப்ப அதுக்கான வழி என்ன? அவரவர்களுக்கு இன்னும் பத்தல என்ன கேட்கிறாங்க? 5 தலைநகரம் தான் சொல்லியிருக்கிறாங்க. எங்க பகுதியை விட்டாங்கன்னு தான் மக்கள்கிட்ட இருந்து வர்றது குரல். நீங்க அந்த குரல் தான் கணக்கில் எடுக்கணும். எங்க பகுதியில் சேலம், இந்த பக்கம் வட மாவட்டங்கள்ல இருக்கிறது, அதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்கலன்னு அதுதான் குரல். அப்ப தேவை இருக்கிறதுனால தான் அவன் குரல் எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறான். அதுதான் மக்களுடையது. அந்த அடிப்படையில் இது ஒண்ணு, தலைநகரத்தை மாற்றுவோம் அப்படிங்கிறது தேவை, மிக முக்கியமான தேவையாக இருக்கு.
தொழில்நுட்ப தலைநகரம், பண்பாட்டு தலைநகரம், வேளாண்மைக்கு, எல்லாத்துக்கும் இங்கே நிர்வாக தலைநகரம் சென்னையில். அதுக்கான அவசியம் இருக்கிறதுனால அதை செய்ய வேண்டியிருக்கு. அது ஒன்றும் செய்யவே முடியாத ஒன்று இல்லை. மாநில அரசுக்கு அந்த உரிமை இல்லையா? உரிமை இல்லைன்னா உரிமையை கேட்போம்னா யாரோட கேட்போம்? எல்லா மாநில அரசுக்கும் இந்த விழிப்புணர்வு வந்துடும். இப்போ இவரை முன்னெடுத்தால் வந்துடும், உறுதியாக எல்லாரும் கை கோர்ப்பாங்க. இவரு சரி எதுவுமே செய்ய முடியாது இல்லை. கருணாநிதி அவர்கள் எப்போ பார்த்தாலும் நான் பாட்னாவுக்கு போனேன், லக்னோவுக்கு போனேன்லாம் ஏன் பேசிட்டு இருந்தாரு? அங்கே போய் கருணாநிதியை கூப்பிட்டுலாம் கூட்டம் போட்டுருந்தால, கூட்டணி அரசு கூட்டணி அமைச்சு பேசும்போது போய் கை கோர்த்து பேசுவாங்க. எந்த நம்பிக்கையில் எல்லாத்தையும் மாத்திர முடியும்னு பேசிட்டு இருந்தீங்க? 74, 70, 71, 72, 74 காலகட்டத்தில் அப்பயும் எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு காய்ச்சத்தீவை தூக்கி கையில் கொடுத்துட்டு தானே வந்தீங்க. அப்போ யார் கையில் ஆட்சி இருக்கிறது, யார் ஆளுகிறார்கள் என்பது பொறுத்து தான் எல்லாமே மாறும். அந்த சிந்தனை இருக்கு. கனவு, இப்போ இந்த கனவு இந்தியாவை ஆள்பவர்கள் இந்த உங்களுடைய இந்த கோட்பாடு இதெல்லாம் அத்தனை எளிதில் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? விட வேண்டிய தேவை உருவாகும் இல்லையா? நீங்கள் 2009 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ராஜினாமா செய்திருந்தால் அப்படின்னு பேசாத ஆள் உண்டா? இன்னைக்கு திமுக ஆதரிப்பவர்கள் உட்பட, ஏன்னா நானே நேர்காணல் எடுத்திருக்கேன் அவங்களெல்லாம். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்திருந்தால் போர் நிறுத்தம் நடந்திருக்கும் அப்படின்னு எதை வச்சு சொன்னீங்க? மத்தியில் அதுக்கான ஒரு 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 மாற்றம் வரும் அல்லது ஒரு அதிர்ச்சியை உங்களால் உருவாக்க முடியும் இல்லையா? ஆனால் ரொம்ப காலமாக 40 பேர் இருக்காங்க, எல்லா கட்சியும் சேர்த்து, புதுச்சேரி உள்பட 40 பேர் என்ன செஞ்சாங்க? சமோசா சாப்பிட்டாங்க இல்லையா? அப்ப அது எதுக்கு? அப்ப அது யார் கையில அந்த உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்? அதை வச்சு நாடாளுமன்றத்தை என்னவா வழி நடத்த முடியும், என்னவா அங்க குரல் எழுப்ப முடியுங்கிறதுல இருக்கு, செயல்படுத்த முடியும். எப்ப பார்த்தாலும் குஜராத்தியே தான் இந்தியாவை ஆழ்வான் அப்படின்றது இருக்கு. இல்ல வடக்குல இருக்கிறவர் தான் ஆழ்வாரு. தேர்தலே சந்திக்காத மன்மோகன் சிங் அவர் 2 முறை ஆண்டு இருக்கிறாரு, அவர்கள் தான் ஆளுவார். இந்த குறை ரொம்ப காலமா இருந்ததுனால நாங்க நரசிம்மராவை ஒரு முறை விட்டோம், அப்புறம் தேவகவுடாவை விட்டோம்னு கதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனாலலாம் என்ன நடந்துருச்சு? அப்ப அந்த இது ஏன் வந்தது? சரி, காங்கிரஸ்லயே இருக்கிற ஒரு கால சிதம்பரமோ மூப்பனாரோ ஒரு காலமோ அதை செய்யவே முடியலையே. இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க வெறும் மேடையில பேசுறதோட தேர்தல் நேரத்தில் பேசிட்டு இவங்க போட்டாங்க. அப்படி இல்லை. அப்ப அழுத்தமான குரல் கொடுக்கும் போது, அதுக்கான தேவை ஏற்படும் போது, அழுத்தம் உருவாகும் போது அது நிச்சயமாக மாற்றத்தை நோக்கி நகரும். அதனால மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் மாநாட்டுக்கு மட்டும் போயிட்டு வரவங்களுக்கு இதை பத்தி தெரியாது இல்லையா? அது கூட எப்ப போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எதுக்கு போனாங்கன்னு தெரியும். ஆமா, ரைடு வந்தா போவாங்க, ஆமா வெள்ளை கொடை இல்ல போவாங்க. அவங்களுக்கு அது தெரியாது, அது புரியாது. மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதான் இந்த கனவு, இந்த தேசத்தை முற்று முழுவதாக, அதாவது வெளிப்படையான அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்க சமூகத்தை முற்று முழுவதாக தகர்த்து புதியது ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான கனவு இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்களுக்கு. அந்த கனவை நோக்கி இருக்கிறவர்கள் எல்லாரும் கூடி நாம் தமிழர் கட்சியில இயங்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் கனவு இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கனவாக மாறி இருக்கிறது. இந்த ஆட்சி வரவை பார்த்த இந்த தலைமுறை மாணவர்கள், கல்லூரி படிக்கிற மாணவர்கள் புரட்டி பார்த்துட்டு படிச்சுட்டு இப்படி ஒரு நாடு ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வார்த்தையை அனுபவபூர்வமாக கேட்டேன். இது எல்லாம் செஞ்சா நம்ம நாடு எப்படி பார்க்கும் அப்படின்னு கேட்கிறான். அதுதானே, அது நடக்குதா நடக்கலையா? நீ ஏன் இதை பத்தி யோசிக்கல? நீ செஞ்சிருந்தா, நீ தொடங்கி இருந்தா இன்னைக்கு அது நடந்திருக்கும். குட்டி நாடு சிங்கப்பூர், சென்னையில பாதி இருக்குமா? எப்படி செஞ்சா? ஒரு ஆள் லீ குவான் யூன்னு ஒருத்தர் வந்தார். அதான் ஒரு ஆள் தான். புரட்சி என்பது எப்படி உருவாகும்? அந்த சாத்தியத்தை தான் உருவாக்க முடியும். சாத்தியம் இல்லாத ஒன்றுமே கிடையாது. அதுதான் சொல்றேன், மனம் முடங்கி போனவனுக்கு எதுவுமே அது எழுந்து நடக்க முடியாது. கூட்டணிக்கு போய் நின்றுட்டே இருக்க வேண்டியதான். விரட்டி அடிச்சு விட்டாலும் திரும்பி நிற்க வேண்டியதான். இப்போ நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு இந்த ஒரு காரணம் சொல்கிறீங்க. அப்புறம் ரயில்வே துறை இதையெல்லாம் உங்கள்கிட்ட எடுத்து கொடுக்கறதுக்கு தான் அவர்கள் மத்தியில் இருக்காங்களா? இதெல்லாம் ஏன் மத்தியில் இருக்கு? இவ்வளோ வருஷமா, இவ்வளோ ஆண்டுகளா இதெல்லாம் ஏன் மத்தியிலே இருக்கணுன்றது எந்த சட்டத்தில் எழுதியிருக்குது? அதை ஏன் ஒருத்தர் கேள்வி எழும்? இதெல்லாம் சேர்ந்து தான் மத்திய ஆட்சி அப்படின்னு ஒரு சட்டம் ஏதாவது உருவாக்குனாங்களா? எல்லா மாநிலங்களும் சேர்ந்து தான் நீங்கள் ஆட்சி செய்கிறேன்னு சொல்கிறீங்க. அந்தந்த மாநிலங்களுக்கான உரிமையை அப்புறம் ஏன் சுயாட்சி அப்படின்னு ஒன்று சொல்லிகிட்டே இருக்கீங்க? மாநில சுயாட்சி எது? மாநில சுயாட்சி அது கிடைக்கல, அதனால சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அது சும்மா சொல்கிறது தான், உருட்டு தான் அது. மாநில சுயாட்சின்றது ஒரு உருட்டு. மாநில சுயாட்சின்னு சொன்னீங்களே தவிர அதுக்கான அடுத்த அடியை என்னவா எடுத்து வச்சிங்க? அதுதானே சுய நிர்ணய உரிமை, டொமினிக்கன் அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் அந்தந்த மாநிலங்களுக்கான உரிமையை கொடுன்னு எல்லா மாநிலமும் சேர்ந்து கேட்பான். இவ்வளவு ஆண்டுகள் கேட்கல. ஏன்னா நீங்க கூட்டு சேர்ந்து கொள்ளையடித்தீர்கள். நீங்கள் கூட்டு சேர்ந்ததே கொள்ளையடிப்பதற்காக. உங்களுக்கு அந்த சொகுசை காட்டிட்டாங்க. மத்தியில கூட்டணி ஆட்சி அமைந்தால் என்னெல்லாம் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்க பங்கு கொடுத்துடுறாங்க. ஆமா, நல்லா மோப்பம் பிடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். அதனால பார்லிமெண்டரி டெமோக்ரஸி என்பதே
எத்தனை லாபங்கள் உள்ளடக்கியதுன்றது ஒரு எம்பியா ஒரு முறை போனவங்களுக்கு தெரிஞ்சிடும். ம். அதனால தானே தயங்காம ராஜபக்சே சந்திக்க முடியுது. அதனால தானே அப்பாவே விரட்டி விட முடியுது ஒருத்தருக்கு, அன்புமணி அவர்களுக்கு. நான் ராஜ்யசபா எம்பி ஆனா போதும், எனக்கு தகப்பனே தேவையில்லைன்னு ஒருத்தருக்கு முடிவெடுக்க முடியுதுன்னா அந்த பார்லிமெண்ட் டெமோக்ரஸி அப்படி இருக்கிறதுனால தான். அந்த பார்லிமெண்ட் டெமோக்ரஸி எங்களுக்கு தேவையில்லை. நீ உண்மையாகவே கூட்டாட்சி தத்துவம் பெடரலிசம் தானே சொல்லுது இந்திய அரசியல் சட்டம், அதை செயல்படுத்து அப்படின்னு கேட்கறது தான் இது. அது தொடர்வண்டித்துறைக்கு மட்டுமல்ல, நீங்கள் சொன்னது போல் உச்சநீதிமன்றத்துக்கு ஏன் கிளை இருக்கக்கூடாது, ஏன் எல்லாரும் டெல்லிக்கே போகணும்? நீங்கள் என்ன சொன்னீங்க, எல்லாரும் சென்னைக்கே வர வேண்டியிருக்குன்னு சொல்லி தானே மதுரையில் கிளை உயர்நீதிமன்ற கிளை உருவாக்குறீங்க. அப்போ இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்கல, இங்கே தமிழ்நாட்டுக்கு கேட்கும்போது கேரளாவில் தானே அது நடக்க தொடங்கும் இல்லையா? மேற்கு வங்கத்தில் நடக்கும், அங்கே கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கும் கொடுங்க. எல்லா மாநிலத்துக்கும் ஒரு உச்சநீதிமன்ற கிளை வச்சிரு. எனக்கு அது புரியலையே, அப்படிதான் இருக்கணும்னு என்ன சட்டம் இருக்கு? அதுதான் அந்த கேள்விதான் அது. அதனால இது நடக்கும், மாநிலங்கள் இந்த ஆட்சி காலத்திலே நடக்குதுன்னு இல்லை. நாம் தமிழர் அரசு தொடங்கி நாம் தமிழர் ஆட்சி அமைந்து அந்த ஆட்சி காலத்தில் இல்லை, அடுத்த ஆட்சி காலத்திலே அது சாத்தியப்படுத்திட முடியும். அப்ப இந்த குரல் முக்கியமானது, இந்த கோரிக்கை எண்ணம் அது முக்கியமானது. 460 பக்கங்கள், 49 தலைப்புகள். இது தமிழ்நாட்டு அரசியல் சாசனம் இந்த ஆட்சி வரைவுன்னு நான் பார்க்குறேன். என்னுடைய சொற்களால் நான் அதை எப்படி சொல்றேன்னா, தமிழ்நாட்டு ஆமா மாதந்தோறும் 3000 ரூபா கொடுப்பீங்களா? முதல்ல இப்படி 3000 கொடுக்குது கையேந்து வைக்கிறான்ல, இவனுக்கு மொத்தமா கொடுத்து அனுப்பி விட்டுருவோங்கிறது தான். அதுதான் மக்களுக்கு அவமானமாகவே வாழ வைப்பதற்கு நீ எதுக்கு ஆட்சின்னு ஒண்ணு தேவை இல்லையா? அவமானத்தை சுமந்து இழிநிலையில் குனிந்து கையேந்தி ஒரு குடிமக்களை வாழ வைப்பதற்கு ஆட்சி, அரசியல், அரசு அதிகாரம் தான் கேட்கணும். எளிமையா மக்கள் மொழியிலே பேசுவோம். அதுக்கு ஒரு அரசு ஆட்சி தேவையில்லை. அதுக்கு ஏன்டா இவ்வளவு கோடி கணக்கில் நீங்க ஒரு தொகுதிக்கு 40-50 கோடி செலவு பண்ணி நீ அப்படியே மக்களுக்கு என்ன செய்யறதுக்காக இவ்வளவு செலவு பண்ற? இந்த 3000 கொடுக்கறதுக்கா? மக்கள்கிட்ட என்ன மனநிலை விதைச்சிட்டாங்கன்னா, 10 லட்சம் கோடி கடன் வாங்கினியே, 10 லட்சம் கோடியில இந்த மக்களுக்கு செய்த நன்மை என்ன? என்ன திட்டங்கள்? இலவசம் கொடுக்கறதுக்கு, சாராயத்துல இருந்து சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு, இதை வாங்கி 3000, 2000, 5000 கோடை காலத்துக்கு. இந்த ஆண்டு தான் முதல் முறையா கோடை காலம் வர மாதிரியும் ஏப்ரல் மேவுக்கு வரைக்கும் சேர்த்து கொடுத்துடணும், மார்ச் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி. அப்படிங்கிறது எதுக்கு? இதை கொடுக்கறதுக்கு தான் நீ கடன் வாங்கியிருக்கிற. இந்த 10 லட்சம் கோடி எந்த ஆட்சியிலேருந்து வாங்கினாலும் 5 லட்சம் கோடி இருந்தது, அப்புறம் இவர் 5 லட்சம் ஆக்கி 10 லட்சம் ஆக்கிட்டான். என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க. அதனால அது தேவையில்லை, அதுலேருந்து மாற்று. அதுதான் நாம் தமிழர் ஆட்சி வரைவு, அதுதான் ஆட்சி செயல்பாடு. ஒரு ஆட்சி எப்படி நடத்தணும், ஒரு தேசத்தை எப்படி கட்டமைக்கணுன்ற கனவு தான் இந்த ஆட்சி வரைவு. இதை குறித்து புரிதல் இல்லாமல் ஏதாவது நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இல்லை, பொதுமக்கள்கிட்ட என்னென்னா, நான் ஒரு கரப்ஷன் பண்ணுறேன், ஊழல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஊழலில் மக்களையும் பங்குதாரராக மாற்றிக்கிட்டது. அப்போ நான் 2500 கொடுக்குறேன், நான் 3000 ரூபா கொடுக்குறேன், 3500 கொடுக்குறேங்கிறது இப்போ இன்றைக்கு வந்திருக்க விஜய் கட்சியோடைய தாவைக்கா முதற்கொண்டு அதை தான் செய்கிறாங்க. அதுலேருந்து பிறந்த இன்னொன்று தானே அது. ஆமாம். இப்போ இதுக்கு நடுவில் நீங்கள் மக்களுடைய மனங்களை வெல்ல முடியுமா தேர்தல் அரசியலில்? மக்கள் மனநிலை வெல்லப்பட்டிருக்கிறதுக்கு சாட்சி தானே மாற்றத்தை விரும்ப மக்களின் மாநாடு. இல்லை, இவன் மான உணர்வு இன உணர்வு உள்ளவன் தானே இவன். நீங்கள் இவனை இப்படி பழக்கிட்டீங்க, அப்ப ஒரு இடத்துல சிலிர்த்து எழத்தானே செய்வான். உங்களுக்கு ஒருத்தன் வரா, உன்னை நான் நல்லபடியா மானத்தோடு வாழ வைக்கிறேன்னு சொன்னா, வேண்டாப்பா நான் பிச்சை எடுத்தே வாழ்வனே வேணான்னு சொல்லுவானா? நீங்க சாலை ஓரமா பிச்சை எடுக்கிறவங்களை கூப்பிட்டு ஏன் இந்த வேலை செய்யற, உனக்கு வேலை தருவான்னு சொன்னா வரமாட்டேன்னு சொல்ற யாராச்சும் இருக்கானா? அதை தான் நீங்க இப்ப இருக்கிற நிலை, அதை தான் சொல்றோம். நீ யாரு எங்களை பிச்சை எடுக்க வைக்க? நீ என் இனத்தை, இந்த உலகத்தை ஆண்ட இனத்தை, வள்ளல் பரம்பரையாக வாழ்ந்த இனத்தை, மாண்புமிக்க ஒரு இனத்தை இப்படி கையேந்த வைக்கிறதுக்கு உனக்கு என்னடா? இந்த ஓட்டு தானே உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குது. அந்த ஓட்டு தான் அவனை அந்த நிலைமையில வச்சிருக்கின்றது உணர்த்திட்டோம்னா போதுமானது. அதை உணர்ந்து விட்டார்கள். உண்மையாக சொல்றோம், எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பான்ல, ஒரு அமைதி புரட்சி, இந்த புயலுக்கு முன் ஒரு அமைதின்னு சொல்லுவாங்க, அது போல ஒன்று தமிழகம் முழுக்க நடந்துட்டு இருக்குது. அதை நம்ம கவனிக்கிறோம். எல்லா தொகுதிகளுக்கும் போறதுனால மக்கள் மனதில் மாற்றம். புரட்சி என்பது முதல்ல எங்கே இந்த திடீர்னு துப்பாக்கி தூக்கிட்டு வரதா புரட்சி? அது இல்லை. மக்கள் மனதில் மாற்றம் வரும். அந்த புரட்சிக்கான விதை மனதில் விழும். அந்த விதை விழுந்திருக்கிறது. அதை விதைத்திருக்கிறார் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும். இந்த ஆட்சி வரைவும் அதை அறுவடை செய்யுங்கிறத நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. நீங்க ஒன்னொன்னையும் குறிப்பிட்டு பேசுறாங்க. மாற்றுக் கட்சியில் இருக்கிறவர் உட்பட, அறிவு சமூகத்தை சேர்ந்தவர் உட்பட, இந்த கூலிக்கு 200 ரூபாய்க்கு எழுதுகிற அறிவுஜீவிகள் எல்லாம் நான் அறிவுஜீவின்னு சொல்லலை, அவங்கள விட்டுருங்க. பொதுவாக இந்த நாடு இப்படி இருக்கணும்னு ஒரு கனவு எல்லாருக்கும் இருக்குல்ல, பண்பட்ட மக்களுக்கு. அவர்கள் எல்லாரும் இதை எப்படி கொண்டாடுகிறார்கள்னா, இதை சொல்றதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு தலைவர் இருக்கிறாரு அப்படின்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்குது. அப்போ எந்த நம்பிக்கையில் திரண்டார்கள்? மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அதுதான் அது 10 100 ஆகும். விழ எழுவோம், 1 விழ நாம் 9 எழுவோம்ல, அது நடந்திருக்கு இப்போ.
அதுதான் இதுல குறிப்பிட்டு நம்ம பல பேர் ஒவ்வொரு தலைப்பையும் பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். 400 பேட்டி எடுக்கணும் நீங்க இல்லையா? அதனால அதில் அந்த இதில் முக்கியமான ஒரு குறிப்பாக வந்து திருநங்கைகள் அப்படின்னு சொல்லப்படுற அவர்களுக்கான மருத்துவமனை, தனியாக மருத்துவமனை அப்படின்னு ஒன்று இது. அது ஒரு மாதிரி தனிமைப்படுத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள் உருவாகிருக்கு. அது அதுதான் அது புரிதலில் வந்த பிரச்சனை தான். அதை முழுமையாக படிக்கலன்னு நினைக்கிறேன். மேலே 2 வரி கடைசி 2 வரி படிச்சுட்டு மொத்த கதையும் சொல்கிற பழக்கம் இருக்குல்ல, அதுதான் அது. தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு 3வது பாலினமாக சகோதரர்களும் சகோதரிகளும் இருக்கிறாங்க இல்லையா? அவர்களை வந்து அவர்கள் மீதான பார்வை முன்னெல்லாம் விட இப்போ மாறிக்கொண்டு இருக்கிறது இல்லையா? அந்த நிலையில் அவர்களுக்கு அந்த இயற்கையால் ஏற்படுகிற அந்த பிழை, இயற்கை பிழை, அந்த உடலியல் மாறுபாடுகள், அதனால் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் தங்களை அப்படின்ற விரும்புகிறவர்கள் எந்த தயக்கமின்றி இப்போ என்ன நிலை இருக்குது நடைமுறைனா மும்பைக்கு தான் போகிறாங்க அறுவை சிகிச்சைக்கு. அதுக்கு பெரும் சென்னையில் இல்லை, பெரும் பணம் செலவாகுது. சென்னையிலும் பண்ணுறாங்க, பெரும் தொகை செலவாகுது. அதுக்கு தான் அவங்க வீட்டை விட்டு அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அல்லது அவர்களே அந்த மனக்காயத்தினால புறப்பட்டு வந்துடுறாங்க. இப்படி இருக்கிறவர்களுக்கு அப்படிலாம் இல்லை. ஒரு தாய்மையோடு உங்கள் தாய் போல உங்களை அரசு, நாம் தமிழர் அரசு, தமிழ் தேசிய அரசு அரவணைத்து உங்கள் தேவையை எங்களிடம் வந்து சொல்லுங்கள். இந்த மருத்துவமனை உங்களுக்கான மருத்துவமனை இருக்கிறது. நீங்கள் யாரையுமே கேட்க வேணாம், நேராக அங்கே வந்து அனுமதி பெற்றுடலாம், உள்ள அட்மிட் ஆயிடலாம். உங்களுக்கான அத்தனை செலவையும் மருத்துவமனை அறுவை சிகிச்சை செலவு அத்தனையும் அதற்கு பிறகான செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்கிற வரைக்கும் அரசே செய்யும் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அரசு உங்களை தாய்மையோடு அரவணைத்து கொள்ளும். உங்களை சமூகம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிற சமூகம் பார்வையில் எப்போதுமே பார்க்க மாட்டோம். நீங்களும் எல்லாரும் போல சமமானவர்கள் தான் அப்படிங்கிற அந்த ஆதரவை, அந்த அனுசரணையை, இந்த அரவணைப்பை அரசு வழங்கும் அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒரு மருத்துவமனை உண்டு. மாவட்டந்தோறும் இருக்கிற மருத்துவத்தை நாம் உலக அளவில் தரம் உயர்த்துறோம்னு சொல்லியிருக்கிறோம். எந்தெந்த நாடுகளில் எப்படி மருத்துவம் இருக்குது, அங்கே எப்படி மருத்துவர்கள் வந்து நோயாளிகளை அணுகுகிறார்கள், எப்படியான வசதிகள் இருக்குது, அந்த கட்டமைப்புக்கு சமமாக நாம் இங்கே மருத்துவத்தை உயர்த்துவோம்னு சொல்கிறோம். அந்த மருத்துவமனைகளில் சென்னையில் மட்டும் இல்லை தலைமை மருத்துவமனை, ஒரு தனியார் மருத்துவமனை சொன்னால் இங்கே வந்து கிரிம்ஸ் சாலையில் இருக்கிற மருத்துவமனையோ போரூரில் இருக்கிற மருத்துவமனையோ இப்படி குறிப்பிட்டு சொல்கிறாங்களே, இப்படி தான் எல்லா அரசு மருத்துவமனையும் இருக்கணும். அதுக்கு பேர் தாண்டா ஆட்சி. நீங்கள் அப்படி ஆட்சி செய்யலை. நாங்கள் மருத்துவத்தை அந்த நிலைக்கு உயர்த்துவோம், கல்வியை அந்த நிலைக்கு உயர்த்துவோம். அப்படியான அரசு மருத்துவமனைகளை தூத்துக்குடியில் இருக்கிற சகோதரி திருநங்கையாக இருப்பவர் நீங்கள் அங்கேயே சேர்ந்து நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடியும். இதை அரசு செய்யும் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். பார்வையில் கோளாறு இருப்பவர்களுக்கு எல்லாமே அப்படிதான் தெரியும், அரைகுறையாக தெரியும். பார்வையில் கோளாறு இருந்தால் கூட சரி செஞ்சிடலாம். சிந்தனையில் கோளாறு இருப்பவர்களுக்கு அது சரி செய்ய முடியாது. இந்த கோளாறை 60 ஆண்டு காலமாக திராவிடம் விதைத்திருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல தங்களையும் பங்குதாரர்களாக மாற்றிவிட்டார்கள் என்பதை மக்கள் இப்போது உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். இவர்கள் செய்ததிலேயே பெருங்கேடு, பெரும் நஞ்சு, மக்களையும் ஊழல்வாதிகளாக எமப்பா திருடாம இருக்கான்னு சொல்கிற மனநிலைக்கு மாத்திரம் பாருங்க. அதுதான் இவர்கள் இந்த நிலத்துக்கு செய்த மாபெரும் துரோகம். அந்த துரோகத்தை உணர்ந்து கூச்சப்பட்டு இப்போது அதற்காக தலைகுனைவோடு அவர்கள் நாம் இந்த இழிவிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற நிலைக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். நண்பர் ஒருத்தர் வந்து குறிப்பிடுவார் அடிக்கடி, அதாவது ஒரு கருணாநிதியை தாங்காது, மக்களையும் எல்லாத்தையும் கருணாநிதியை மாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆமா, கருணாநிதி செய்த மிகப்பெரிய அழிக்கத்தனங்கள்ல ஒன்று என்னன்னா மக்களையும் கருணாநிதிகளாக மாத்தி விட்டு போயிட்டாரு. அத உதிரி பூக்களா கடைசி வசனம் வந்து விஜயன் பேசுற வசனம் முக்கியமானது. நான் செஞ்சதுலயே பெரிய தப்பு, உங்களெல்லாம் என்னை மாதிரி மாத்திட்டேங்கிறப்பா. அதுதான் எளிமையா சொல்லியிருக்கான் தமிழ. அவன் என்ன, ஒரு குடம் பால் ஒரு துளி விஷம், மொத்த பாலையும் நஞ்சாக்கிறோம், அதுதானே. ஆனால் இவர்கள் அதை எதை வைத்து செய்தார்கள்னா நம்மளுடைய தமிழை வைத்தே செய்தார்கள்ன்றது தான். நாம் எளிதாக எல்லாத்தையும் அன்பு கொண்டு நேசிக்கிற ஒரு பெருங்கூட்டம் இல்லையா. அவன் தமிழில் பேசணுன்னே அந்த தமிழை அப்படியே நம்ம ஆளு, நம்ம தமிழ் அப்படி. அதில் தான் திமுகவை ஏற்றுக்கொண்டதுனால ஒருத்தனுக்கு தமிழ் பற்று, மொழி பற்று, இனப்பற்று வரல. மொழிப்பற்று, இனப்பற்றுன்னு இவர்கள் பேசினதுனால திமுகவை ஏற்றுக்கொண்டோம். இதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும். அதனால தான் இப்போ இந்த மாற்றம் தமிழ் தேசியத்திற்கான பெரும் ஒரு விடுதலையாக, பெரும் மாற்றமாக, பெரும் ஒரு திறப்பாக இருக்கிறது. இப்போ காரைக்குடியில் சீமான் அவர்கள் போட்டியிடுறார், நிற்கிறாரு. ஒரு முக்கியமான நட்சத்திர களமாக இருக்கு. மாதிரி பார்த்தீங்களா எப்படி இருக்கு சூழல், கள நிலவரம் எப்படி இருக்கு? கள நிலவரமா எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. தொகுதியிலிருந்து காரைக்குடி தொகுதி மற்றும் வெளியில் இருக்கிறவர்கள் சீமான் வென்று விட்டார், உறுதியாக சீமான் வென்றுவிட்டார், உறுதியாக சட்டமன்றத்துக்கு போகிறார் சீமான் அப்படின்னு களத்தில் இருந்து அங்கே இருக்கிற மக்கள் பேசுகிறார்கள். அப்படிங்கிறத இங்கேருந்து போகிறவங்க, மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிறேன், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள், எங்கே பார்த்தாலும் இந்த செய்தி பரவிடுச்சு. அவர் தான்ப்பா போகணும்,
அவர் ஒருத்தர் போனால் போதுப்பா அப்படி ம். அந்த காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தேவை உருவாயிருக்கு. அது காத்திருக்கிறான், எப்படா அவர் சட்டமன்றத்துக்கு போவார்னு காத்திருக்கிறார்கள் ம். காரைக்குடி மக்கள். இதுக்காகவே காரைக்குடிக்கு கிளம்பி போகிறாங்கல்ல அண்ணனுக்காக. அண்ணனு அதுக்காக எல்லாரும் போகிறாங்க பாருங்க. வேற வேற தளத்தில் இருக்கிறவங்க, நாம் தமிழர்ல இல்லை, நாம் தமிழர்ல இல்லாதவர்கள். அவர் தமிழர் கட்சியோட பலமே வந்து அதுதான். உறுப்பினர்களை தவிர தமிழர்கள் அப்ப தமிழனாக மாறி உணர்ந்துட்டான். உணர்ந்துட்டான். அதுதானே வெற்றி, அதுதானே தமிழ் தேசியத்தின் வெற்றி, அதுதானே சீமானின் வெற்றி, அதுதானே நாம் தமிழரின் வெற்றி. நீங்க எல்லாரும் எத்தனை போட்டு அழுத்தி 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 வச்சாலும் அவனுக்குள்ள இருக்குல்ல ஒரு மரபு, அந்த மரபு அணு, அந்த குருதியில கலந்துருக்கிற அந்த உணர்வு ரொம்ப காலத்துக்குலாம் போயிடாது. நீங்க அவங்க தலை தூக்கிடவே கூடாதுன்னு தானே அவனை கையேந்த வச்சுக்கிட்டே இருக்கீங்க, பிச்சை எடுக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களை நம்பி தான் வாழணும். ஆட்சியாளர்கள், அரசுகள் அடிமைகளைத்தான் உருவாக்கும். நீங்க அவனை விழிப்புணர்வு பெற விடவே விடாது. அப்படி விழிப்புணர்வு பெற்றால் இவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இத்தனை ஆண்டுகளை இருந்திருக்கவே முடியாது. அது அவனுக்கு தெரியும். 1965 இந்திய எதிர்ப்பு போர்னு பெரும் போர், உள்நாட்டு போர் தன்னெழுச்சியாக தான் நடந்தது. இவர்களா நடத்தினார்கள். மாணவர்களுக்கு படிப்பு தான் வேலை, நீங்கள் அதை பாருங்கள், நாங்கள் அரசியலை நாங்கள் பார்க்கணும். அண்ணா சொன்ன அதிகாரத்தை பிடிச்சோட முடிச்சிட்டாங்க. அண்ணா சொன்னார்ல, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்க போங்கன்னு சொன்னார்ல. அங்க பயந்தான். ஆகா, இவங்களை விட்டா மொழிக்குன்னு வந்தபோதே இப்படி வரான். இவனை இதே உணர்வோட வச்சிருந்தா முடிஞ்சதுடா, நம்ம கையில எதுவுமே இருக்காது, புறப்பட்டு இருந்த வடத்துக்கே திரும்பி போக வேண்டியிருக்கும் அப்படின்றதுனால அன்னைக்கு தொடங்கி இருமொழி மும்மொழின்னு போட்டு ஏதோ மூக்குப்பொடியை போட்டு மொத்தமா முடிச்சு விட்டாங்க. நினைக்கிறேன் அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழர்களுடைய அந்த கிளர்ச்சி தான் திராவிடத்தை விழிப்புணர்வு அவன் அலர்ட் ஆயிட்டான். இந்த பயலெல்லாம் விட்டுறப்படாது அப்படிங்கிறத இந்த புள்ளியில இருந்து கண்டுபிடிச்சு. உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற அந்த குரல் உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுத்தல, உலக முதலாளிகளை தான் ஒன்றுபடுத்துன்னு நான் சொல்லுவேன் எப்பவுமே. அது அண்ணன் ஜனநாதன் இயக்குநர்கள்ட்ட ஒரு தடவை சொல்லும் போது சரிதாப்பா ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை புறம்போக்கு எனும் பொது உடைமை படத்தில் உரையாடலை வசனமே வச்சுட்டு நீ சொன்னதை வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. உண்மையாவே கார்பரேட் முதலாளிகள், முதலாளித்துவ சக்திகள் வளர்ந்தது அப்ப அந்த விழிப்புணர்வுல, இயந்திர புரட்சியில, தொழில் புரட்சியில. இவன் தொழிலாளர் ஒன்று சேரல, தொழிலாளர்கள் ஒன்று சேர விடல. அதுபோல இந்த மொழி போர், இரண்டாம் மொழி போர் திராவிடர்கள் திருடர்களை விழிப்புணர்வுக்குள்ள வைத்து விட்டது. அந்த வெளிச்சம் திருடர்களுக்கு கண்ணு கூசிருச்சு. அப்ப இந்த வெளிச்சம் இருக்கக்கூடாது, அதை அடைக்கணும்டான்னு முடிவு பண்ண மொழிய இனத்தை நீ இல்லை. அதுல அந்த விழிப்புணர்வு இப்ப மறுபடியும் நீங்க சொன்னது போல ஈழப்போரில் தொடங்கி அதை அப்படியே அணைய விடலை. எல்லாரும் வருத்தப்பட்டுட்டு படுத்தல, எழுந்து வந்துட்டோம்ல. அவர்கள் பார்த்து கொண்டு இருந்த, சம்பாதித்து கொண்டு இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். அண்ணன் வந்தாங்க, அண்ணனுடைய குரல். அதை ஒட்டி இன்னைக்கு திருச்சி மாநாடு மாற்றத்தை விரும்புகிற மக்களின் மாநாடுன்னு அவர் சொன்னார். உண்மையாகவே மாற்றத்தை விரும்புகிற மக்கள், நேர்மையை விரும்புகிற மக்கள், கையேந்தி காசு வாங்கிக்கிட்டு வாக்கு செலுத்தாத மான உள்ள ஈழ தமிழர்கள், மான தமிழர்கள் இங்க இருக்கிறோன்னு காட்டுறதுக்காக திரண்டுட்டான். அதுல இவன் மிரண்டுட்டான் எல்லாரும். அதான் நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி.